ஹே காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜாங்கோவில் கிரியேட் பண்ணோம்னா ஒரு கான்டாக்ட் ஃபார்ம், இதுக்குள்ள ஒரு கான்டாக்ட் ஃபார்ம். இந்த கான்டாக்ட் ஃபார்மில் சென்ட் பண்ணுற கண்டென்ட்டை நம்ம வந்து மெயிலுக்கு சென்ட் பண்ண போகிறோம். உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ஜிமெயிலுக்கு சென்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு கேட்பீங்க. சிம்பிளான மெத்தட் தான் நான் வந்து டீச் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இது இந்த இந்த கான்டாக்ட் ஃபார்ம் எப்படி ரெடி பண்ணுறது, இது எப்படி மெயில் சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிலன்னா நீங்கள் வந்துட்டு போன வீடியோ லாஸ்ட் வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். நான் ஜாங்கோட பிளேலிஸ்ட்டும் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையானதை பாருங்கள், ஓகேவா? நீங்கள் நியூ வராதிங்கன்னா நம்ம சேனல் போய் பாருங்கள். நிறையா வீடியோஸ் போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வீடியோ, 35 வீடியோ போட்டிருப்பேன்னு வச்சுங்க. போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான கண்டென்ட் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் எனக்கு மறக்காமல் கேளுங்க. என்ன சோஷியல் மீடியாஸ் இருக்கும், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் வந்து நோட்டிஃபிகேஷன் போகிறதுனா ஃபஸ்ட்டு அதில் சொல்லிட்டு தான் இங்கே வருவேன். ஸோ நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ வந்துட்டு இந்த இருக்குல்ல, இப்போ நான் அன்டைட்டில் இருக்குல்ல, ஸோ இதை வந்து ஜூம் பண்ணி காமிக்கவா? ரைட்டா, ஜூம் பண்ணுறது எங்கே இருக்குது? வியூ ஜூம் பண்ணுறது கண்ட்ரோல் ப்ளஸ்ஸா? சரி, ஜூம் பண்ணுறது இல்லை, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இமெயில் பேக்கண்ட் நம்ம ஆட் பண்ணணும். ஒன்று வந்து தென் இமெயில் ஹோஸ்ட்னால் இப்போ வந்து எஸ்எம்டிபி சர்வர் இருக்குல்ல, ஸோ அது சர்வர், ஜிமெயிலோட சர்வர். தென் வந்து ஹோஸ்ட் யூசர்னு பார்த்தீங்கன்னா யாரோட மெயிலேருந்து அனுப்ப போகிறீங்க, யார் மெயிலுக்கு அனுப்ப போகிறீங்க, யாரோடதில்ல யார் மெயிலுக்கு. தென் வந்து அந்த ஜிமெயிலோட பாஸ்வேர்டு போடணும். தென் போர்ட் பார்த்தீங்கன்னா 587. தென் யூஸ் டிஎல்எஸ், அந்த செக்யூர் கனெக்ஷனில் சென்ட் பண்ணுறோம். எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் மாதிரி டிஎல்எஸ்னு சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டில் டூலில் சென்ட் பண்ணுறோம். நீங்கள் இதில் என்ன மாற்றணும்னா ரெண்டே தான். ஒன்று வந்து ஜிமெயிலு, தென் வந்து பாஸ்வேர்டு. இதை என்ன பண்ணுறேன், அப்படியே காப்பி பண்ணி என்னோட செட்டிங் ஸ்டார்ட் போயிருக்குல்ல, அதில் வந்து நான் இமெயில் பேக்கன்னு ஒன்று கொடுத்துருப்பேன் கடைசி, அதை ஜஸ்ட்டு டெலிட் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல மெயில் கொடுக்குறேன். என்னோடய மெயில் கொடுக்குறேன். என்ன மெயிலாம், harisu00@gmail.com, ஓகே. தென் இதோட பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு டக்குன்னு வியூஸ்க்கு போயிடுவேன், ஓகேவா? ஏன்னா சேஃப்டி கிடையாதுல்ல, ஸோ அதுக்காண்டி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். ஸோ அந்த எதுக்கு நான் காமிக்கிறேன்னா, என்னோடய பாஸ்வேர்டு நான் எப்படி காமிக்க முடியாதுல்ல, அதனால் வந்து நான் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு இப்போ சிம்பிளாக இதெல்லாம் ஏற்கனவே பண்ணது, ஓகேவா? இங்கே நீங்கள் வந்து என்ன கொடுத்துக்கலாம்னா, சாட் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நேமு, இது உங்களோட விருப்பம் தான், பாடி சம்திங் எதுனா கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இங்கே கூட டெம்ப்ளேட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது சிம்பிளான கான்செப்ட் தான், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதை எப்படி ஆட் பண்ணுறதுங்க கூட நான் சொல்கிறேன், ஓகேவா? இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஜஸ்ட் நான் இந்த வியூஸ் வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய ப்ரௌசர் போய்ட்டு ப்ரௌசரில் என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை லாகின் பண்ணிக்கிறேன். இது முதல்ல ட்ரை பண்ணி பார்த்தது. அது ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டு இந்த இடத்துல லைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கியர் சிம்பிள் இருக்கா, கியர் சிம்பிள் பக்கத்தில் ஒரு நம்மளோட லோகோ இருக்குல்ல, லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் யுவர் அக்கௌண்ட் அண்டு மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மொபைலில் போனாலும் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு போய்ட்டு இந்த செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, செக்யூரிட்டி போயிட்டு நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா டேரெக்டாக அந்த மெயிலேருந்து மெயிலுக்கு சென்ட் பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு பர்மிஷனும் எல்லாமே சென்ட் பண்ணும்பொழுது நமக்கு கொஞ்சம் அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனாக போட்டு தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும், எரர் வரும், எஸ்எம்டிபி எரர், பாஸ்வேர்டு, அந்த மாதிரி சம்திங் நிறைய எரர் வரும். ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு உங்களோட 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு வச்சுங்க, இந்த லெஸ் செக்யூர் ஆப் ஆக்சஸ் இருக்குல்ல, அது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லெஸ் செக்யூர் ஆப் ஆஃபில் இருக்கும், நீங்கள் ஆன் பண்ணிக்கங்க. ரெண்டே தான். ஒன்று 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிக்கங்க, தென் வந்து இந்த லெஸ் செக்யூர் ஆப் ஆக்சஸை ஆன் பண்ணிக்கங்க. இதை பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வரீங்கன்னா, உங்களோட ஃபார்ம் வந்துட்டு கான்டாக்ட் ஃபார்மில் என்ன கொடுக்குறேன்னா, கெவின் ஸ்பெல்லிட்டா கெவின் கொடுத்துட்டேன். இங்கேக்குள்ளே kevin@gmail.comலேருந்து வந்திருக்கு. இங்கேக்குள்ளே என்ன சொல்கிறேன்னா, ஹலோ சார், ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் யூ தேங்க்யூ. இந்த மாதிரி உங்களுக்கு யாராச்சும் அனுப்புனாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அவன் சென்ட் பண்ணுவாங்க. தென் பேஜ் லோட் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவாங்க. சென்ட் ஆகுதா? சென்ட் ஆயிடுச்சு. இப்போ போய்ட்டு நம்மளோட ஜிமெயிலை பார்த்தோம்னா நமக்கு மெயில் வந்திருக்கா, பண்ண அடுத்த செகண்ட் எவ்வளோ குயிக்காக வந்துருக்கு பாருங்கள். நம்ம போய் பார்ப்போம். ரைட்டு, யாரோ மெயில் பண்ணியிருக்காங்க ஐடி தமிழ் சாட்லேருந்து.
ஹலோ ஹலோ சார் கெவின்ங்கிறவர் மெயில் பண்ணியிருக்காப்புல. ஹலோ சார், ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் யூ சார். மெயில் இவங்களோட மெயிலே நம்ம பார்த்துக்கலாம் வேணும்னா. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இதுவா 2 மெயில். எங்கே அவங்க மெயிலை காணோம். இதில் எங்கே ஹெட்டர் பார்க்குறது? ஹெட்டர் இல்லையா? ஹெட்டர் பார்க்குறதே காணோம். ஓ ஐயோ, ரிப்போர்ட் ஸ்பேமில் பண்ணிவிட்டேனே. நல்ல வேலை, நம்ம மேலே ரிப்போர்ட் பண்ணிட்டோம். இங்கே ஹெட்டர் பார்க்குறது இருக்குமே, எங்கே இருக்குது? மோர் இன்ஃபோ. யார்கிட்ட வந்துச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க, மொட்டட்டின்னு அனுப்புகிறாங்களே. ஓகே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இங்கேக்குள்ள மெயிலையும் சேர்த்து சென்ட் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ் கொடுத்து இமெயிலும் சேர்த்து சென்ட் பண்ணிப்போம். ஏன்னா இமெயில் வரும், அந்த இமெயில் ஹெட்டரை காணும். ஸோ யார் மெயில் அனுப்புனா தெரியாதாலும் உங்களுக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கணும்ல. திருப்பி வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். திருப்பி ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் கிளிக் பண்ணுவோம். ஓ சேவ் ஆகலையா? சர்வர் சேவ் ஆகலை. ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு நான் திருப்பி கிளிக் பண்ணுறேன். நம்மளோட லோட் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் திருப்பி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல. ஸோ அதுக்காண்டி சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ப்ராப்பராக பண்ணிக்கிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெயில் வந்துருச்சா, kevin@gmail.com அவங்கள்ட்ட வந்திருக்கு. ஸோ இதிலே பார்க்கலாம்லாண்ணா. எனக்கு வந்தனால அதை காமிக்க மாட்டேது, வேறு ஒன்றும் இல்லை போல். இப்போ வந்து அப்போ எனக்கு தானே வரும். ஓ சாரி, ஃப்ரம் வந்து இமெயிலேருந்து வந்திருக்கு யாருக்கிட்டேருந்து. 2 வந்து நமக்கு கரெக்டாக தான் நினைக்கிறேன். தனியாக அந்த கோளாறு. உங்களுக்கு தான் மெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தான் வரும் போல். ரைட் தான். இதை நீங்கள் மேலே கீழே மாடிஃபை பண்ணிட்டா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிங்க. இப்போ நான் வந்து எப்படி டெம்ப்ளேட்லேருந்து சென்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போமா? ஒன்றும் இல்லை, இவங்க ஜாங்கோலே இருக்கக்கூடிய அஃபிஷியலான டாக்குமெண்ட்டே பார்த்துப்போம். அவனை தவிர வேறு யார் நல்லா சொல்ல போகிறா? இமெயில் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்கிறானே. மேலே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இதாக இருக்குல்ல HTML டாக்குமெண்ட்டு. ஓ அவன் இந்த மாதிரி சென்ட் பண்ணுறானா? ரைட், டெம்ப்ளேட் லோடர். இது வேணாம், தென் வந்து வேறு ஆப்ஷன் இருக்கா? ஓகே, இதில் வந்து ஜாங்கோ சென்ட் மெயில் ரெண்டர் டு ஸ்ட்ரிங். ஓகே, இதில் பார்ப்போம். இதில் இருக்கிற ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. இந்த இருக்குல்ல, இது மூலயமா சென்ட் பண்ணலாம். நம்ம வேறு ஓகே, இந்த என்ன பண்ணால் அதுக்கு வந்து இந்த இதை வந்து லோடர், டெம்ப்ளேட் லோடர். இதுவா? இது இல்லை. ஓ ரைட்டு, டெம்ப்ளேட் லோடர் தான் வரும். ஸோ இது என்னென்னா இந்த ஃப்ரம் டெம்ப்ளேட் லோடர் இருக்குல்ல. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிவிட்டு என்னோடய HTML ஃபைல் போய்க்கிறேன். சாரி, என்னோடய வியூஸ் போயிட்டு வியூஸில் ஜஸ்ட்டு இங்கேக்குள்ளே இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட் லோடர் இருக்கு சொல்லல. இது என்னென்னா ஓ இந்த மாதிரி சென்ட் பண்ணுறானா? HTML மெசேஜ் ஈக்குவல் டு HTML மெசேஜ். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், லோடர் டாட் இதுக்குள்ளே இந்த இடத்துல வந்து ஒரு மெயில் டெம்ப்ளேட் கொடுத்துப்போம். டெம்ப்ளேட் ஈக்குவல் டு லோடர் டாட் ரெண்டர் டு ஸ்ட்ரிங். இதில் வந்து மெயில் டாட் HTML. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இதை தூக்கிட்டு இந்த இடத்துல டெம்ப்ளேட் அப்படின்னு போட்டோம்னா போதும்.
இதில் வந்து கான்டெக்ஸ்ட் சென்ட் பண்ணணுமா? கான்டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சென்ட் பண்ணணும் போல். அதுக்குள்ளார இதாக இருக்குல்ல, இப்போ இதிலே கான்டெக்ஸ்ட் கூட சென்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்கே கீழே வந்து கான்டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு நேமு ஸ்ட்ரிங்கில் வந்து நேமு, இங்கே வந்து நேம் வந்துடும், கமா இமெயிலு கோலன் இமெயில், தென் கமா பாடி கோலன் பாடி. ஓகே, இப்போ வந்து இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளார அந்த டெம்ப்ளேட் தூக்கி கீழே போட்டுப்போமா? இது கீழே போட்டு, ஏன்னா அந்த வேரியபிள் இந்த மேலே இருந்துச்சுன்னா அந்த வேரியபிள் வந்து கீழேருந்து மேலே போக முடியாதுல்ல, ஸோ அதுக்காண்டி தான் இவ்வளோ என்ன பண்ணுறேன், கமா கொடுத்து கான்டெக்ஸ்ட்னு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ டெம்ப்ளேட் ரெடி பண்ணிக்கலாமா? mail.html நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இங்கேக்குள்ளே வந்து நேமு இமெயிலு தென் வந்து பாடி, இது 3 சென்ட் ஆகுது பார்ப்போம். ஓகே, சேவ் பண்ணிட்டு இங்கே லைட்டாக பேக் போய்ட்டு சென்ட் பண்ணி பார்ப்போம். எந்த எரர் இல்லாமல் அதான் பார்க்கலாமா? எரர் த்ரோ பண்ணாது மேக்ஸிமம், பட் வந்து அங்கே வராமல் போயிடும், அதனால் அந்த மாதிரி ஆச்சும் பண்ணும். கெவின் இவனா வெளி ரொம்ப நினைக்கிறேன். நேமு மெயிலு வந்துருச்சா, டெம்ப்ளேட் வந்துருச்சா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி தேவையானங்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம். 0 மினிட்ஸ் இப்போ வந்தது தான். ஓகேவா? அவ்வளோதான் guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன கண்டென்ட் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நான் வந்து இந்த வெப்சைட்டை இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி வேறு மாதிரி போடுவேன். ஓகேவா?